ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் சட்டப்பேரவைகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உரங்கள் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையிலான சண்டை நிறுத்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆசியா ஓஷியானா பாரா பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் 9,50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நாளை தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளனர். இதில் 24,919 பேர் முதல் முறை வாக்காளர்கள். மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளுக்கு நாளை நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இந்த தேர்தலில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலத்தில் உள்ள 31,490 வாக்குச்சாவடி மையங்கள் வெப்காஸ்டிங் மூலம் கண்காணிக்கப்பட இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் தெரிவித்துள்ளார். 34,000 முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களித்துள்ளனர். தேர்தலை சுமூகமாக நடத்த 1,50,000 லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் நாளை நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 2,71,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளனர். மாநிலம் முழுவதும் 30,495 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2,040 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தின் கீழ் 6 நாடுகளைச் சேர்ந்த 9 பிரதிநிதிகள் இன்று புதுச்சேரி வந்துள்ளனர். கிர்கிஸ்தான், மால்டோவா, மங்கோலியா, கயானா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இந்த பிரதிநிதிகள் இன்று புதுச்சேரி தேர்தல் அதிகாரியை சந்தித்து பேசினர். பின்னர் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பப்படும் நடைமுறையை பார்வையிட்டனர். நாளை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலை நேரடியாக பார்வையிடுகின்றனர். இந்திய தேர்தல் நடைமுறையை சர்வதேச சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளும் வகையில் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் எனும் முன்னோடி திட்டத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையிலான குழுவினர் இன்று தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்துள்ளனர். கோவா மாநிலம் போண்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நாளை நடைபெறுவதாக இருந்த இடைத்தேர்தலை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு வால்மீகி மினிசிஸ், திரு அமித் ஜாம்ஷன்டேக்கர் கோவா சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற ஓராண்டு காலமே இருக்கும் நிலையில் போண்டா தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படுவது தேவையற்றது என்றும் கூறியுள்ளனர். சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மேற்காசிய சூழல் குறித்த அமைச்சர்கள் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அதற்கான பணிகளையும் முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு கலிலூர் ரஹ்மான் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரிடம் தான் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். மண்டல மற்றும் உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் அவ்வப்போது மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பான அணுகுமுறையை வகுப்பது குறித்தும் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
அமெரிக்கா ஈரான் இடையிலான சண்டை நிறுத்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளரிடம் இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், மேற்காசிய மண்டலத்தில் அமைதியை நிலைநாட்டவும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதற்கும் இது வழிவகுக்கும் என்று கூறினார். அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதிலும், மேற்காசியாவில் பொருளாதார வளர்ச்சி தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதிலும் இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுக்ரைனில் மேற்கொள்ளப்படும் சமரச முயற்சிகளையும் இந்தியா வரவேற்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், பிரகலாத்புரா டோடிமோட் இடையே 41 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் 13 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் கூறினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்ளும் இந்த திட்டம் ராஜஸ்தான் மெட்ரோ ரயில் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெய்ப்பூர் விமான நிலையம், மருத்துவமனை, விளையாட்டரங்கம், தொழிற்பேட்டை அமைந்துள்ள இடங்கள் இந்த 2வது கட்டத்தில் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் அனல்மின் உற்பத்தி நிலையங்களில் போதிய அளவு நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த நிலக்கரி அமைச்சகத்தின் இணை செயலர் திரு சஞ்சீவ் குமார் காஷி, மேற்காசிய போர் சூழல் காரணமாக நாட்டில் நிலக்கரியின் விலை உயர்த்தப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மேற்காசிய போர் சூழலுக்கு ஏற்ப போதிய அளவு நிலக்கரியை இருப்பில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் ஆகியவை நாடு முழுவதும் தேவையான அளவு இருப்பில் இருப்பதாகவும் அவற்றின் விநியோகம் சீராக இருப்பதாகவும் கூறினார். உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், வீட்டு உபயோகத்திற்கு 100% சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் முறைப்படுத்தப்பட்டு விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நகர்ப்புறங்களில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்குவதற்கான இணைப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். நாட்டில் கரிம பொருட்கள் இல்லாத எரிசக்தி உற்பத்தி திறன் கடந்த நிதியாண்டில் 55 கிகாவாட் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் சாதனைகளை பட்டியலிட்டார். இதுவரை 283 கிகாவாட் அளவிற்கு கரிம பொருட்கள் இல்லாத எரிசக்தி திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் உலகின் 3வது இடத்தில் இந்தியா இருப்பதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த சூரிய மின்சக்தி திறன் 150 கிகாவாட்டை கடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் சூரிய மின்சக்தி திறன் 45 கிகாவாட் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 2030ஆம் ஆண்டு இலக்கிற்கான கரிம பொருட்கள் இல்லாத எரிசக்தி உற்பத்தி திறன் தற்போதே எட்டப்பட்டுள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறினார். ஆசியா ஓஷியானா பாரா பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் பரம்ஜீத் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் மணீஷ்குமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் கிரனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் PV சிந்து 15-21, 21-11, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் சட்டப்பேரவைகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உரங்கள் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான சண்டை நிறுத்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆசியா ஓஷியானா பாரா பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.